பொதுவா இரவு நேரத்துல சாப்பாடு மீந்து போகாத அளவுக்கு சரியா யாரும் சமைச்சிட முடியாது. ஆனா அப்படி சமைக்கிறவங்க கூட இருக்கத்தான் செய்றாங்க. ஆனா எல்லா நேரத்திலயும் அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறது தாங்க உண்மை. நிச்சயமா கொஞ்சமாவது சாப்பாடு மிச்சமாகிரும். அந்த சாப்பாடை என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம பலரும் செய்யற இந்த தவற எப்பவும் இனிமே நீங்க செஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவு. ஒவ்வொரு பருக்கையிலையும் அன்னபூரணி வாசம் செய்யறதா ஐதீகம். அந்த அன்னபூரணிய அவமதிக்கிறது மாதிரி நீங்க செய்யற இந்த காரியம் வீட்டுல கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நாம அப்படி செய்யற தவறுதான் என்ன, நைட்ல சாப்பாடு மீந்து போனா என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். இரவு நேரத்துல வீணாகிற சாப்பாட்ட ஒரு சிலர் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு மறுநாள் அத தண்ணி ஊத்தி வேக வச்சு மறுபடியும் வடிகட்டி சாப்பிடுவாங்க. ஆனா பலரும் அத வீணா அப்படியே கொண்டு போய் குப்பை தொட்டியில தான் கொட்டுறாங்க. குப்பை தொட்டியில கொட்டுற சாதத்துக்கு தோஷம் உண்டு. நீங்க இந்த தவறு செஞ்சா நிச்சயமா ஏதாவது ஒரு கஷ்டம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அன்ன தோஷம் இருக்கிறவங்க வீட்டுல பணக்குறையும் தானிய குறையும் ஏற்படும். நல்ல வருமானம் இருந்தாதான் நல்ல சாப்பாட்டை நம்மளால சாப்பிட முடியும். வருமானத்துல தடையை ஏற்படுத்துற அந்த தோஷத்தை இனியும் நீங்க எப்பவுமே செஞ்சிடாதீங்க. சாதம் மீந்து போனா நாம செய்யக்கூடாத ஒரே தவறு அத குப்பையில கொட்டுறதுதான். நீங்க குழம்பு வைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு உணவு பொருளா இருந்தாலும் அத கூட குப்பையில தூக்கி எரியாம வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு பொருளா கொடுக்கறது புண்ணியத்தை தேடி கொடுக்கும். தெரியாம கூட நீங்க இந்த தவற செய்யும் போது நிச்சயமா அது உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். இது மூலமா வீட்டுல நிறைய கஷ்டங்கள் உருவாகுது. அன்னத்தை குப்பையில கொற்றவங்களுக்கு பசியால வாடுற நிலைமையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மன கஷ்டம் வரும், சாப்பிடுறதுக்கு பிடிக்காம போயிடும். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வருது. ஏதோ கடமையே அப்படின்னு சாப்பிடுவாங்க. ரசிச்சு ருசிச்சு மனமாற மன மகிழ்ச்சியோட எவர் ஒருத்தரால சாப்பிட முடியுதோ அவங்கதான் அன்ன தோஷம் இல்லாதவங்க அப்படிங்கறது அர்த்தமாகும். சரி, இப்போ தவறு செஞ்சாச்சு. அன்ன தோஷம் நீங்க என்னதான் செய்யறது? அன்ன தோஷத்துல இருந்து விடுபட அன்னத்தை முறையா முதல்ல சமைக்கணும். அப்படி சமைக்க முடியாம அதிகமா சமைக்கிறவங்க அத வேறு வகையில எப்படியாவது உபயோகப்படுத்திடணும். அன்ன தோஷம் ஏற்பட பசி அப்படின்னு வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறதும் ஒரு காரணமா தான் இருக்கும். அதே மாதிரி நைட்ல நீங்க சாதம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கிண்ணத்துல வச்சு அதுல கொஞ்சம் தண்ணிய ஊத்தி பூஜை அறையில வச்சிருங்க. இப்படி செய்யறதால அன்ன குறை ஏற்படாம பாதுகாத்துக்கலாம். நைட்ல மீந்து போகிற சாதத்துல எள் கலந்து மறுநாள் காலையில அத காக்கைக்கும் வைக்கலாம். இதனால சனி தோஷம் அப்புறம் பித்ரு தோஷம் நீங்கும். இதையெல்லாம் விட்டுட்டு வீணா குப்பையில கொட்டி அன்னபூரணியோடைய சாபத்துக்கு ஆளாகாதீங்க. மேலும் இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியிலான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.